அதுக்கு தான் ஜெயக்குமார் அவர் பதில் சொல்கிறார். என்ன, இது அண்ணாவை பின்பற்றுகிற கட்சி, பேரிலே அண்ணா மட்டும் இல்லை, இது அண்ணாவை பின்பற்றுகிற கட்சி. ஏன்னா பிஜேபி கூட இருக்கிறனால சின்ன ஒரு அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க. அவங்க அண்ணா ஒரு நாத்திகவாதி, அண்ணா பிஜேபி என்பது ஒரு 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 ஆன்மீகத்தை உள்ளடக்கிய கட்சி, பிரதான கொள்கையே அவங்களுக்கு ஆன்மீகம் தான். அப்போ ரெண்டுமே முரண்பட்ட கட்சி தான். இந்த மாதிரி கொள்கை முரண்பாடு எல்லா கூட்டணியிலும் இருக்குது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, காங்கிரஸ் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே கூட்டணியில் இருக்காங்களே, கேரளாவில் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? கேரளாவில் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தெருவில் இறங்கி அடிச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாவிசமாக இருந்த கட்சி இன்னைக்கு அமித்ஷாவிசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அமித்ஷாவே சரணம் என்று எடப்பாடி அவர்கள் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சுக்கிறாரு. கலைஞர் வந்து என்ன, நீங்கள் அப்போ வந்து வாஜ்பாய் சரணமாக இருந்தால், அத்வானி கூட சரணடைந்தால் கூட, இலா கணேசன்கிட்ட சரணடைஞ்சிருந்தார என்ன, கருணாநிதி என்ன, அது வந்து இவர்கள் செஞ்சால் சரிங்க, மற்ற கட்சிகள் மற்றவர்கள் செஞ்சால் தப்பு, அப்படி தான் அவங்க பேசுவாங்க. என்ன, இதுதான் அவங்களோட நடைமுறை.